இந்த வீக் நான் ஒரு காஃபி ஷாப்பில் ஒரு லவ்லி கப்பில் பார்த்தேன். அதை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் உட்காந்து நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது சைடில் ஒரு லேடி இறங்கி வராங்க. அவங்க ரொம்ப ஸ்லோவாக வராங்க. ஆட்டோமேட்டிக்காக என்னோடய அட்டென்ஷன் அவங்க காலுக்கு போகுது. ஒரு கால் வந்து அது டிசேபிளாக இருக்குது. அவங்க ஒரு ஹேண்டிகேப்டு. ஃபியூ மீட்டர்ஸாகவே அவங்களோட ஹஸ்பண்ட் இவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவரை பார்த்தீங்கனாலுமே அவருமே ஒரு ஹேண்டிகேப்டாக தான் இருக்காங்க. இவங்க கீழே இறங்கி வந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் கையை பிடிச்சிட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. பார்க்கும்போது அவ்வளோ லவ்லியான கப்பலாக இருக்காங்க. அப்போ எனக்கு ஒரு ரியலைஸ் ஆகுது. அவங்களுக்கும் நம்மள மாதிரி ஒரு 100 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பட் அந்த 100 ப்ராப்ளம்ஸில் இந்த டிசேபிலிட்டின்றது ஒன் ஆஃப் த ப்ராப்ளமாக கூட இருக்காது. வை? பிகாஸ் தே அக்செப்ட். என்கிட்ட இந்த விஷயம் இருக்குது, உன்கிட்டயும் இந்த விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதை பற்றி அவங்க பேசவும் அந்த பேசுகிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. இதே மாதிரி தான் நம்மக்கிட்டேயும் ஒரு டிசேபிலிட்டி இருக்குது. அது வந்து ஒரு மென்டல் டிசேபிலிட்டி. நம்மக்கிட்ட அந்த க்ரட்ஜு, அந்த ஈகோ இது எல்லாமே வச்சுருப்போம். இதனால் பல ரிலேஷன்ஷிப்பு, பல பிஸ்னஸ்ஸு, ஒரு காமன் சோஷியல் கான்வர்சேஷன் கூட எடுத்து வைக்க முடியாது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அதை ரியலைஸ் பண்ணணும். ரியலைஸ் பண்ணிட்டு அதோட நிறுத்தமாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுனாலேயே நம்மக்கிட்ட இருக்க 100 ப்ராப்ளம்ஸில் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் நம்மளே சொல்யூஷன் கொடுத்துர்லாம். திங்க் அபவுட் திஸ்.